சொன்னேன். உன் புத்தி எனக்கு தெரியாதாடா. இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே கமிஷன் காசை வாங்கிட்டு வந்து உன் மூஞ்சில தூக்கி எறியலடா. இந்த சந்தர்ப்பத்தை விட்டோம் அப்புறம் இவன் திமிர அடக்கவே முடியாது. சூடாப்பாடா உன் போன கூட. ஏன் அங்க போன் இருக்குல்ல, காசு போட்டு பேச. அடே உன் போன்ல வயசுல ராசியப்பா, அதனாலதான் கேட்டேன். இப்படி ராசின்னு சொல்லியே ஓசியில கிண்டிடுவிய. அழுக்கு மூட்டை கண்டன பேசாது. ஹலோ, நான் சேனாதிபதி பேசுறேன். ஆமா சார், நான் தான் சேனாதிபதி. அரை மணி நேரத்தில் பார்ட்டியோட நாங்க வந்துடுறோம் சார். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆமா, நாம அங்க வெயிட் பண்ணலாம். என்ன சார்? ஐயோ, நாங்க அங்க வந்துடுவோம் சார். சரி சார், சரி 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 சார். என்னப்பா போனை வச்சிருக்கிற? முதல்ல போனை மாத்த. அழுக்கு மூட்டைக்கெல்லாம் போன முதல்ல கடையை மாத்துறான். முதல்ல உன்னை மாத்துறேன். ஏய் சிஞ்சாமணி, என்ன விஷயம்? போய் போண்டா டீ சாப்பிட்டு வா. அது எனக்கா? நீ நினைக்கிறது நடக்காதடி. எனக்கே என்ன நம்பர்ல பேசியிருக்கான்? 9444101742. சேனாபதி நீ மாற்றுனடா. ஆடா, நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உங்க நன்மைக்காகத்தான் இப்ப நான் போன் பண்றேன். சேனாதிபதி சொல்லி நீங்க வாங்க போறீங்களே ஒரு இடம், அதுல நிறைய பேய் பிசாசு இருக்கு. என்னது பிசாசா? ஆமாங்க, ஏற்கனவே விலை பேசின 2 பேருக்கு பேய் அடிச்சு நாக்கு தொங்கி செத்து போயிட்டாங்க. நான் சொல்றதையும் மீறி நீங்க அந்த இடத்த வாங்கினீங்கன்னா அப்புறம் உங்க நாக்கும் தொங்கிடும், உங்களுக்கு சங்குதான். யோசனை பண்ணிக்கங்க. யோ, பேய் பிசாசு இருக்கிற வீட்டை ஏமாத்தி எங்க தலையில கட்ட பாக்குறியா? நல்ல ஆளியா நீ. வாங்க சார் போலாம். அதெல்லாம் நம்பாதீங்க சார். சேனாதிபதி நீ அதோ கதைடா. ஏண்டா 6 மாசமா போராடியும் இந்த இடத்தை விற்க முடியலையே. ஆளாளுக்கு கடை வாங்கி வச்சிருக்க மாட்டா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப கடன்காரர்களுக்கு என்ன பதில் சொல்றா? கொஞ்சம் முன்ன பின்ன முடிச்சுக்கலாம் சார். சார் பால் கரெக்டா ஊத்துங்கயா. ஆறப்படி பால் ஆறப்படி தண்ணி ஊத்துறீங்க. வாங்க ஐயா நீங்க. ஏய் சூலா பாடா, பணத்தை வாங்கணும்னு முதல்ல முகத்துல வந்து எரியல. நான் சேனா பாடா இல்லடா, பாத்துக்கடா. அதையும் நான் பார்க்கத்தானே போறேன். என்ன வர சொல்லிட்டு நீங்க பேசாம இருந்த அப்படி. சிவனாண்டி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஊர்ல சில பேரு என் புருஷனையும் பச்சைமாவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க. அதை கேட்கும்போது என் மனசு தாங்கல. ஊர்ல சொல்றத நம்புறதா நம்பாம இருக்கிறதான்னு நான் இப்ப 2ஆம் கட்ட நிலைமையில இருக்கேன். நான் என்ன செய்யணும்? பச்சைமாவை நீ கூட்டிட்டு போயிடு. எங்கேயாவது ப்ரோக்ராம் இருந்தா அவ வந்து ஆடிட்டு போகட்டும். இத பத்தி உன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத, என்னதான் தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றது சரியா படுதா? நேத்தே தர்றதா சொல்லி 20,000 ரூபாய் கடன் வாங்கினாருங்க. இதுவரையிலும் தரல. எனக்கு உடனே பணம் வேணும். ஏன்பா சேனாதிபதி, பணம் இருந்தா கொடுத்துரு. பணம் கொண்டு வரலீங்க. எப்ப கொண்டு வருவேன்? அதெல்லாம் முடியாது. சொன்னபடி நடக்கணும். எனக்கு உடனே பணம் வந்தாகணும். நான் பணம் கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னது உண்மைதானுங்க. அந்த வீட்டை விட்டா கமிஷன் வந்தோன்னு கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஆனா எவ்வளவு ஒரு பேமானி. அந்த வீட்டுல பேய் இருக்குது பெசாது இருக்குது சொல்லி அந்த வீட்டை விற்க விடாம பண்ணிட்டானுங்க. எப்படியாவது அந்த வீட்டை வித்து கமிஷன் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அது வரைக்கும் சார் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க சார். அதான் ஒரு வாரத்துல பணத்தை திருப்பி தந்துருவேன்னு சொல்றான்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கப்பா. விட்டு கொடுத்து போங்க. அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. மனுஷனா பிறந்தா கை சுத்தம் வாய் சுத்தம் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்ணணுங்கிற? என் மாமனுக்கு இந்த பத்திரத்துல எழுதினபடி பணத்தை கொடுக்காட்டி இவர் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது. ஏப்பா விளையாட்டா சொன்னதுக்கே சீரியஸா எடுத்துட்டு பேசுறானே. நான் பணத்தை கொடுத்துருவோம், நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லப்பா. அவர் தான் பணம் தரேன்னு சொல்றாருப்பா, கொஞ்சம் டைம் தான் கூட. என் மாமனுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனுஷனா பிறந்தா மான ரோசம். பணம் வாங்கின அன்னைக்கு எழுதி கொடுத்தபடி இவர் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி. உங்க மாமா என்கிட்ட விளையாட்டா கையெழுத்து வாங்கினதுக்கு என் சதையை வெட்டி சொல்றீங்க, நியாயமாடா? சிக்கலான பிரச்சனையா இருக்கே. விடாக்கண்டன் குடாக்கண்டனா இருக்காங்க. ஏப்பா அந்த பத்திரத்தை கொடு, என்னதான் எழுதி பாப்போம். இந்த அவங்க படிச்சு பாருங்க. பத்திரத்தை நல்லா படிங்க, ஏன்னா இவங்க ஏமாத்துக்காங்க. குறும்பூரை சேர்ந்த சேனாதிபதியாகிய நான் சூனாப்பானாவிடமிருந்து சொந்த செலவுக்காக ரூபாய் 20,000 கடனாக வாங்கியிருக்கிறேன். மேற்படி கடனுக்கு வட்டி கிடையாது. ஆனால் அவர் விதிக்கும் நிபந்தனைக்கு கட்டுப்படுவதாக உறுதியளிக்கிறேன். 24ஆம் தேதி நான் வாங்கிய பணத்தை திருப்பி தருவேன். தரத்தவரினால் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் 1/4 கிலோ சதையை மட்டும் வெட்டி எடுத்துக்கொள்ள என் முழு மனதுடன் சம்மதிக்கிறேன். இப்படிக்கு சேனாதிபதி.
கொலையாட்டா சொன்னது எல்லாம் இப்படி பத்திரத்தை எழுதி வச்சிருக்கீங்க நியாயமாடா? ஆமா, பணத்தை வாங்கும் போது எதையும் யோசிக்காம கையெழுத்து போடுறது, அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்த வைங்க. இப்ப நீ அலற போறியா இல்லையான்னு பாரு. போது நீயா சேனாதிபதியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். வெட்டு வெட்டு, 4 கிலோ சதையை மட்டும் வெட்டு. மாப்பிள்ளை வெட்டு 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 வெட்டு. இரு, 4 கிலோ சதையை மட்டும் தான் வெட்டி எடுக்கணும். கூடுதலா வெட்டக்கூடாது. ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தப்படாது. இந்த மனசுல வச்சு வெட்டு. கரெக்ட். என்ன முத்தையா நீயும் கரெக்ட்னு சொல்ற? நீங்க தானே அப்படி எழுதி வாங்கிருக்கீங்க. ரத்தம் வராம சதை மட்டும் எப்படி வெட்டுறது? யோ, தெரியாது. நீ ரத்தத்தோட வெட்டி எடுப்பேன்னு எழுதலையே. ஐயோ, என் மாமன் கிட்ட நிலவாத போல இருக்க. இந்த கையில காலுக்கு எடுத்துக்கோ, காலுக்கு கீழே அரைக்கிற எடுத்துக்கோ. வெட்டுடா, நீ வெட்டுடா. சேனாபதி, உன் நாத்தம் பிடிச்ச சதை எனக்கு வேண்டாம். நீ பணம் கொடுத்தா போதும். எப்ப முடியுமோ அப்ப கொடு. நீயும் உன் பத்திரமும். ஐயோ, சதையை வெட்ட முடியாம போச்சு, சதையை வெட்ட முடியாம போச்சு. கத்திக்கு வேலை இல்லாம போச்சு. போடா போடா. எல்லாரும் சேர்ந்து என்ன கவுத்துட்டாங்களே. எல்லாரும் சேர்ந்து கவுக்கல, ஒன்ன நீயே கவுத்துக்கிட்ட. முடிஞ்ச பாரு.